ஈவே ராமசாமி தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழின்னு அவரு சரியா. அவருக்கு என்னன்னா தெலுங்க வளர்க்கணும். ஈவே ராமசாமி நாயக்கர் தெலுங்க வளர்க்கணும். அதே மாதிரி வந்து தமிழுக்கு பெருமையா இருக்கிறது, இந்து தர்மத்துக்கு பெருமையா இருக்கிறத அழிக்கணும். அப்படி கோட்பாடு உள்ளவர் தான் இந்த மாதிரி திருக்குறள். ஏன்னா ஆரிய மொழி அது, ஏன்னா அதுல சமஸ்கிருதம். இப்ப திருக்குறள்ல இருந்து நீங்க சமஸ்கிருதத்தை நீக்கினீங்கன்னா படிக்கவே முடியாது. மக்கள் தப்பான வழியில போகாம கிறிஸ்தவத்துக்கோ வேற வெளிநாட்டு மதங்களுக்கோ போகாம அரேபிய மதங்களுக்கோ போகாம நம்ம இந்து தர்மத்துல இருக்கிறதுக்கு திருக்குறள் ரொம்ப உதவியா இருந்தது. திருவள்ளுவர் வந்து நாத்திகரா ஹிந்துவா அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல, அது இப்போ உள்ள ட்ரெண்ட். இந்த புத்தகம் இருக்கிற வரையும் இவங்களால அவங்களோட புத்தகத்தை வச்சு மதமாற்றம் பண்ண முடியும். புத்தகம் தான். இந்த கிறிஸ்தவ மதத்துல பார்த்தா ஒரு புத்தகத்தோடய தெரிவாங்க. அப்போதுமே இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு பயங்கர ஒரு இது, இந்த திருக்குறள் மேல ஒரு இது. திருக்குறளை நம்ம ஆட்டையை போட்டா எப்படி அப்படின்னு கிறிஸ்தவர்கள் மிஷினரிகள் முயற்சி பண்ணாங்க. அது 1960லயும் நடந்தது, 20ஆம் நூற்றாண்டுலயும் நடந்தது. பாதிரியார் வந்து தெய்வநாயகம் இவங்க எல்லாம் போய் ஒரு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல மத மாத்திரம் ஒரு சூழல்ல இந்த திருவள்ளுவரே எங்க இதுதான் அப்படின்னு பேசின விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு சைடு திராவிட மாடல் டேக் ஓவர் பண்ண பாக்குது, ஒரு சைடு கிறிஸ்தவ மிஷினரிகள் டேக் ஓவர் பண்ண பாக்குது. ஏன் அப்படின்னா திருக்குறள் இருக்கிற திருக்குறள் சமூக நீதிக்கான ஒரு புத்தகம், ஒரு மிகப்பெரிய தொல்லியல் ரீதியான ஒரு இது. இதை ரெண்டு இதாக தான் பார்க்கணும், ஒன்னு இலக்கியம் ஒன்னு தொல்லியல். தொல்லியல் ரீதியா பார்த்தோம்னா 16ஆம் நூற்றாண்டு கோயில் ஏகாம்பரேஸ்வர் கோயில் மயிலாப்பூர்ல இருக்கு. அங்கே வந்து திருவள்ளுவரோட சிலை இருக்கு, அவங்க மனைவி வாசுகி சிலை இருக்கு. அது ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல அங்கே ஒரு சிவலிங்கமும் இருக்கு. இலுப்ப மரத்திற்கு கீழே தான் அவர் பிறந்த இடம்னு சொல்லி அந்த இலுப்ப மரம் கீழே வந்து கல்வெட்டுகள் இருக்கு, திருவள்ளூரோட சிலை இருக்கு. கையில வந்து ஓலைச்சுவடி வச்சிருக்காரு, நெத்தியில வந்து சிவலிங்கமே இருக்கு, நெஞ்சு பட்டையில ஓம் நமச்சிவாயன்னு எழுதியிருக்கு. இப்ப திருவள்ளுவர் வந்து தமிழர்னு சொல்றதுல பெருமைப்படுறான். ஆனா திருவள்ளுவர் இந்துன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. திருவள்ளுவர் திருக்குறளை விட்டுட்டா வேற மதங்கள் ஈஸியா பரவிடும். கிறிஸ்தவ மதம் போதகர் ரெடியா இருக்கான் இந்து மதத்தை சாத்தான்னு சொல்லிட்டு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மதுரை செல்வம் அவர்கள். அவர்கிட்ட கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கு, நீங்க அவர்கிட்ட கேட்டு பல விவரங்கள் தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஓகேங்க சார், நேரடியா நிகழ்ச்சிக்குள்ளேயே போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஆரம்பிச்சு ஊஞ்சி கிட்டத்தட்ட அமைதியான நிலைமைக்கு வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு சர்ச்சை இது என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் வந்து ஹிந்துவா இல்லை நாத்திகரா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டே இருக்கு. ஏன்னா காவி ட்ரெஸ் போட்டாங்க, வெள்ளை உடை போட்டாங்க, இது மாதிரி பல விஷயங்கள் அரசும் சரி மக்களும் சரி மாறி மாறி பல கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையாலும் நீங்கள் திருவள்ளுவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, திருக்குறளை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. திருவள்ளுவர் வந்து ஹிந்துவா நாத்திகரா எப்படிங்க சார்? அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்கள் தெரிவிச்சுக்கோ. இதுக்குள்ள இந்த தலைப்புல பேசுவோம். உண்மையிலே ரொம்ப அருமையான கேள்வி. பலருக்கு வந்து இதுல வந்து பல புரிதல் இல்ல, ஐயங்கள் இருக்கு, டவுட் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம இங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா, இது நான் ஒரு 3 வருஷம் தீசிஸ்க்கு ரிசர்ச்க்கு நான் திருவள்ளுவரை பத்தி உள்ள ஆவணங்கள், இலக்கியங்கள், தொல்லியல் ரீதியா விஷயங்களை நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன்யா. இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, திருவள்ளுவர் வந்து நாத்திகரா ஹிந்துவா அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல, அது இப்போ உள்ள ட்ரெண்ட். சுதந்திரத்துக்கு முன்னாடி 1940கள்ல கிறிஸ்தவர்கள் பயங்கரமா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட புத்தகம், அவன் ஒரு புத்தகம் வச்சிருப்பான் கிறிஸ்தவர், அவங்க போதகர் கொடுத்த புத்தகம் வச்சுட்டு பலரை வந்து இதுதான் எல்லா அறிவும் இருக்கு, நீங்க எங்க மதத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி மதம் மாத்திடுவாங்க. மதம் மாத்துறது ஏன்னா அவங்க எப்படி சொல்றதுன்னா, அரேபியர் மண்ணை பிடிச்சு மக்களை பிடிப்பாங்க, இவங்க மக்களை பிடிச்சு மண்ணை பிடிச்சிருவாங்க. அந்த சூழல்ல நம்மளோட சான்றோர்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த புக்கை தான் காமிச்சாங்க. திருக்குறள் இருக்கு, இதுல எல்லா அறிவும் இருக்கு, எல்லா ஞானமும் இருக்கு, கடவுள் வாழ்த்து இருக்கு, ஸோ வந்து ஒரு மனிதனோட நல்லொழுக்கத்தை பத்தி பாடுறதுக்கு விஷயங்கள் இருக்கு, பல அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கு, அப்பேற்பட்ட புத்தகம் திருக்குறள், நிறைய அறிவு ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, மதமாற்றம் முடியல அவங்களால. ஸோ ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவர்களோட புத்தகத்தை வச்சு இங்க மதமாற்ற முடியல. ஏன்னா திருக்குறள் நம்மளை எல்லாத்தையும் காப்பாத்துனது. திருக்குறள் திருவள்ளுவர் நம்மளை வந்து முற்றிலுமா மக்கள் தப்பான வழியில போகாம கிறிஸ்தவத்துக்கோ வேற வெளிநாட்டு மதங்களுக்கோ போகாம
அரேபிய மதங்களுக்கோ போகாம நம்ம இந்து தர்மத்துல இருக்கிறதுக்கு திருக்குறள் ரொம்ப உதவியா இருந்தது. அப்போலுமே இந்த கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு பயங்கர ஒரு இது. இந்த திருக்குறள் மேல ஒரு இது. இந்த புத்தகம் இருக்கிற வரையும் இவங்கனால அவங்களோட புத்தகத்தை வச்சு மதமாற்றம் பண்ண முடியும். புத்தகம் தான். இந்த கிறிஸ்தவ மதத்துல பார்த்தா ஒரு புத்தகத்தோடயே திரிவாங்க. அப்படி வேற வழிபாட்டு மதங்கள்ல எல்லாம் ஒரு புத்தகத்தோட இருப்பாங்க. இப்ப நமக்கு எனக்கு திருக்குறள் தெரியும், உங்களுக்கு திருக்குறள் தெரியும். புக்கோட தெரிய மாட்டோம். நம்ம மனசுல இருந்தா போதும்னு இருக்கும். ஆனா அவங்க அத வந்து ரொம்ப ஹார்ட் கோரா எடுத்துக்குருவாங்க. தீவிரமா எடுத்துக்குருவாங்க. சோ இந்த மாரி சூழல்ல வந்து திருக்குறள வச்சு நம்ம சான்றோர்கள் ஸ்டாண்ட் பண்ணிருந்தாங்க. இது ஒரு விஷயம். அப்ப இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்ச காலகட்டத்துல சரி இவங்க இந்த புத்தகத்த வச்சே பண்றாங்களே, திருக்குறளே நம்ம ஆட்டைய போட்டா எப்படி? அப்படின்னு கிறிஸ்தவர்கள் மிஷனரிகள் முயற்சி பண்ணாங்க. அது 1960லயும் நடந்தது. ய 20ஆம் நூற்றாண்டுலயும் நடந்தது. பாதிரியார் வந்து தெய்வநாயகம் இவங்கெல்லாம் போயி ஒரு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல மதம் மாற்றம் ஒரு சூழல்ல இந்த திருவள்ளுவரே எங்க இதுதான் அப்படின்னு பேசின விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப என்னன்னா இந்த திருக்குறள் திருவள்ளுவர் இருக்கு. இத வந்து நம்ம நடுநிலையா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு சைடு திராவிட மாடல் டேக் ஓவர் பண்ண பாக்குது. ஒரு சைடு கிறிஸ்தவ மிஷனரிகள் டேக் ஓவர் பண்ண பாக்குது. ஏன் அப்படின்னா திருக்குறள் இருக்கிற திருக்குறள் சமூக நீதிக்கான ஒரு புத்தகம். திருக்குறள் இருந்துச்சுன்னா திருக்குறள் நம்ம இந்துக்களுடன் தெரிஞ்சு போயிருச்சுன்னா அவங்க நம்மளை கேவலப்படுத்த முடியாது. இந்து மதத்தை தாத்தியவாதிகளும் கேவலப்படுத்துவான், மிஷனரியிலும் கேவலப்படுத்துவான். அப்ப வந்து என்னன்னா திருக்குறள் மாதிரி ஒரு புக்கு திருவள்ளுவர் இருக்காரு இந்து தர்மம் அப்படின்னு வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அதை டேக் ஓவர் பண்றதுக்கு பல முயற்சிகள் பண்ணாங்க. இதுதான் ஒண்ணு. சரி, நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அவங்க டேக் ஓவர் பண்றாங்கன்னு சொல்றீங்க, திருவள்ளுவர் ஹிந்துவா? அது உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அந்த கொஸ்டினுக்குள்ள நான் உள்ள வர்றேன். அதுதான் நீங்க முதல்லயே கேட்டீங்க. பட் சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்துடலாம்னு பார்த்தேன். திருக்குறளை 2 விதமா நம்ம வந்து ரிசர்ச் பண்ணலாம். ஒண்ணு இலக்கியம், இன்னொன்னு வந்து தொல்லியல் ரீதியா. இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் தான் நம்மளோட இலக்கியம் மெயினானது. அதோட ஆண்டு காலம் காலம் பார்க்கறோம்னா 300 பிசி, கிறிஸ்து பிறப்புக்கு 300 வருடத்துக்கு முன்னு. யாரு புத்தர் வரல, யாருமே வரல. இப்ப நீங்க இது இல்லைன்னா புத்தம் பாங்க. புத்தமும் வரல, கிறிஸ்தவமும் வரல, அரேபியரும் வரல. இந்த மதமே வர்றதுக்கு முன்னாடி தோன்றிய நம்ம தர்மம் இந்து தர்மத்துல 300 பிசி கிபி கிபி 300ஆம் ஆண்டு கிறிஸ்தவ மதமே பிறக்கல. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க அந்த காலம் நம்ம காலம் எப்படி, நம்ம தான் கல் தோன்றி முன் தோன்றா மூத்த குடி தமிழ் குடி. நம்ம வந்து அவங்கள அந்த கிறிஸ்தவ போதகரோட மத பிறப்பு இறப்பை வச்சு நம்ம காலம் குறிக்கிற கேவலமான சூழல்ல இருக்கும். வந்து அவங்க அந்த போதகர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம திருக்குறள் இருந்திருக்கு. இல்லை, இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் சார், இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்போ வந்து ஹிந்து அப்படிங்கிறது ஆங்கிலேயர் காலத்தில் நம்ம சொல்லப்பட்ட பேர் தானே, ஹிந்துங்கிறது இப்போ சமீபத்தில் வந்த பேர் தானே? இல்லைங்க, அது என்ன அப்படின்னா நல்ல கேள்வி. வந்து எப்படின்னா 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு காலங்காலமா. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஜோதிர்லிங்கங்கள்லாம் இருக்கு. அது நேர்கோடல்லையும் இருக்கு, நேர்கோட்லயும் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிவ வழிபாடுன்னு வச்சுக்கிறோங்க. சிவ வழிபாடு பல ஆயிரம் வருடமா இருக்கு. அதுக்கு ஒரு 10,000 வருடம் ஆவணத்திலே இருக்கு. அதுக்கு முன்னாடில இருந்து இருக்கு. கேதார்நாத்ல இருந்து ராமேஸ்வரம் வரை நேர்கோட்டுல இருக்கு. இந்தியா ஃபுல்லா 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு. எப்படி இங்க ராமேஸ்வரம் ஜோதிர்லிங்கமோ, காசி ஒரு ஜோதிர்லிங்கம், நாக்பூர், சோமநாத் குஜராத், கேதார்நாத் ஹிமாச்சல் பிரதேஷ், மல்லிகார்ஜுன ஆந்திர பிரதேஷ், அப்படியே இந்தியா ஃபுல்லா ஜோதிர்லிங்கம். இப்ப நம்ம பழனிக்கு போற மாதிரி ஜோதிர்லிங்க பாத யாத்திரை போறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப அந்த காலத்துல நீங்க கேட்ட கேள்விக்கு ஹிந்துன்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா என்ன ஒண்ணுன்னா இந்து மதம்னு நம்ம இல்ல. நம்ம ஏன்னா கிறிஸ்தவ மதத்துல வேற அவன் வழிபாடு தான் கரெக்ட், மற்றதெல்லாம் தவறு, மற்றவெல்லாம் சாத்தான்னு சொல்லியிருக்கான். அரேபிய வழிபாட்டுல மற்றவரெல்லாம் சிலையை வச்சு கும்பிடுறவங்க எல்லாம் மூட நம்பிக்கை, கஃபீரு, முட்டாள் அப்படின்னு இருக்கு. அப்ப வந்து என்ன அப்படின்னா நம்ம தர்மம் வந்து வர்றப்ப எதுவுமே வரல. நம்ம தர்மம் தான் சனாதன தர்மம், இந்து தர்மம். அப்ப வந்து சனாதன தர்மத்துல வந்து வேற எதை பத்தி இழிவுபடுத்தல. ஏன்னா வேற வரப்போதா என்னன்னே தெரியாதுல்ல. நம்ம இது மட்டும் தான் இருந்தது. இப்ப நீங்க கோழிலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல வெரைட்டி, பிராய்லர் கோழி, அந்த கோழி இந்த கோழின்னு இருக்கு. அப்ப முன்னாடி வந்து நாட்டுக்கோழி மட்டும் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ல நான் சொல்ல வர்றேன். அப்ப என்னன்னா இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்துல வந்து நீங்க கேட்டீங்க இந்துன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னீங்கன்னா, பலாயிரம் வருடமா சிவ வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரெக்கார்டு இருக்கு. அகஸ்தியர் இருந்திருக்காரு. அதே மாதிரி பல முனிவர்கள், போகர் வந்து சைனால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அவர்லாம் வந்து சிவ வழிபாடு பண்ணவர். அவர்லாம் பல வருடம் பழமை வாய்ந்தது. அப்ப நம்ம இந்தியா ஃபுல்லா சிவ வழிபாடு இருந்தது. அதை வந்து என்ன அப்படின்னா சைவம், சிவ வழிபாடு சைவ வழிபாடு அப்படிம்பாங்க.
ஆனா வெளிநாட்டு ஆங்கிலேயர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள்லாம் வந்து இந்து அப்படின்னு சொல்லாம இண்டஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ் அப்படின்னா சிந்து நதி. சிந்து நதியை தாண்டி நம்ம பாகிஸ்தான்ல ஓடுது சிந்து நதி. அதை தாண்டின அந்த ஏரியாவை தாண்டிட்டா என்ன மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து சிந்து நதி மக்கள் அப்படிங்கிறத இந்துன்னு வந்து ஹிந்துன்னு வந்துருச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பேர் வேணும் ஹிந்து அப்படின்னு, இல்லைன்னா சிவ வழிபாடுன்னு வச்சுக்கலாமா? சிவ வழிபாடு இந்தியா முழுக்க இருக்கு. மத்த வழிபாடை விடுங்க. சிவ வழிபாடு, கணபதி வழிபாடு, முருகர் வழிபாடு. முருகர் வழிபாடு கூட வடக்குல கொள்ளைங்கிற கார்த்திகேயன்னு இருக்கு. கணபதி வழிபாடு த்ரூ அவுட் இந்தியா இருக்கு. சிவ வழிபாடு த்ரூ அவுட் இந்தியா இருக்கு. சரி, இப்ப என்னன்னா அதுக்கு ஒரு பேரு நம்ம இந்து வந்து ஆங்கிலேயர்கள் வச்சாங்கன்னா அது ஒரு பேர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தனாலதான் அதை ஒரு பேரா வச்சான். அவ்வளவுதான். நம்ம எல்லாம் ஒன்றிணையணும்ல. இப்ப கிறிஸ்தவர்ல பல பிரிவு இருக்கு, அரேபியர்ல பல பிரிவு இருக்கு. அவங்க எல்லாம் பல பிரிவுல கிறிஸ்தவத்தை இருக்குன்னா பெந்தகோஸ்தே இருக்கு, பேப்டிஸ்ட் இருக்கு, கத்தோலிக்கா இருக்கு, பல பிரிவுகள் இருக்குல்ல. வந்து அது மாதிரி அவங்களையும் பிரிக்க சொல்லுங்க. நம்ம எல்லாத்துக்கும் அவன் கிறிஸ்தவனும் குரூப் பண்ணி வச்சிருக்கான். அரேபியர்ல பல பிரிவு இருக்கு. இப்ப நம்ம இதுல வந்து பிரிவு இருந்தாலும் நம்மளும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா நம்மளை மட்டும் நொட்ட சொல்லுவான். ஏன்னா நம்ம ஒன்றுபற்றக்கூடாது, ஒற்றுமையா இருக்கக்கூடாது. அப்ப இண்டஸ்க்கு சிந்து, இந்து இதுதான் வந்து அதோட விளக்கம் ஐயா. சோ முடிஞ்ச அளவு நான் எளிதா சொல்லிட்டேன் ஒரு எக்ஸாம்பிளோட. இப்ப நம்ம பார்த்தோம்னா இலக்கிய ரீதியா திருவள்ளுவர்ல என்ன வந்து இந்து தர்மத்துக்கு இது இருக்குன்னு பார்ப்போம். ஒண்ணு வந்து அவர் 300 பிசி கிறிஸ்து பிறப்புக்கு முன்ன இந்த கிறிஸ்தவ மதத்துக்கெல்லாம் முன்னாடி 300 வருடங்களுக்கு முன்னாடியே பிறந்து இறந்துட்டார். அவர் கொடுத்த புக்கு. காலம் ரீதியா நம்ம வந்து சொல்லிடலாம். அப்ப வந்து கிறிஸ்தவரும் இல்ல, அரேபியரும் இல்ல, புத்த மதமும் இல்ல. ஓகே, சரி, காலம் சொல்லிட்டீங்க. இலக்கிய ரீதியா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் குறளே இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னா எழுத்து கூட வந்து பகவான் தான் வந்தது, பகவானுக்கே சமர்ப்பணம். பகவான்ங்கிறது சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் கடவுளை குறிக்குது. குறளே வந்து பகவான் சொல்லியிருக்காங்க. எப்படி நாத்தியவாதி கடவுள் மறுப்பு பேசு, கடவுள் இல்லைங்கிறவன். கிறிஸ்தவன் வந்து பகவான் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். லார்டு அப்படின்னு சொல்லுவேன். சோ இது உங்கள் இதுல வராது. நாத்திகரும் அவுட்டு, கிறிஸ்தவமும் அவுட்டு. சோ இப்ப வந்து பகவான் இருக்கு ஒண்ணு. ஓகே, கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு இலக்கியத்துல. கடவுள் வாழ்த்து நீங்க பஸ்ல எல்லாம் போங்க, எல்லா குரலையும் எழுதி வச்சிருப்பான், கடவுள் வாழ்த்து மட்டும் போட மாட்டாங்க. சோ வந்து ஏன்னா அவன் நாத்தியவாரியோட இது உடஞ்சிரும். சோ வந்து அதுல பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு கிளியரா எழுதியிருக்கு. நீ இந்த பிறப்புல நீ இறைவனை பிடிக்கல அப்படின்னா பிறவி பெருங்கடல், அடுத்தடுத்து பிறவி எடுத்துக்கிட்டே இருப்ப. அப்ப நம்ம வந்து பிறவி, மறுபிறவி, முற்பிறவி இதை பத்தி சொல்றது இந்து தர்மம். அந்த இந்து தர்மத்துலதான் வந்து முக்தி, பிறவியை நம்ம முடிச்சுக்கலாம். வேற எதுலயும் அந்த மாதிரி இல்ல. மோட்சம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம இதுலதான் இருக்கு. புத்தர்கிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா புத்தம் வந்து நிர்வாணம்னு சொல்லுவாங்க. நிர்வாணம் அது வேற கான்செப்ட். சோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இதுலதான் இருக்கு. இன்னொரு முக்கியமான சான்று நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்திர வழிபாடு பத்தி சொல்லியிருக்காங்க. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலும் கரி. இதுக்கு விளக்கம் என்னன்னா 5 புலன்களாக ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அவரோட யானை, இந்திரனோட யானை வந்து நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே, ஐராவதம்ங்கிற யானை. இன்னும் மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா வெள்ளை யானைகள், ஐராவதங்கள் நிறைய இருக்கும். சாமிக்கு சுந்தரேஸ்வரர் சிவலிங்கத்துக்கு பின்னாடியே இருக்கும் நிறைய வெள்ளை யானைகள் பார்க்கலாம். இந்திரன் கோயிலே வந்து பெரிய கோயில்ல உள்ள வந்து இந்திரன் வழிபாடு இருக்கு. பெருவுடையார் கோயில்ல தஞ்சாவூர்ல அந்த சிலையை தூக்கிட்டாங்க இப்ப. சோ ஆனா அதுக்கான இது எல்லாமே இருக்கு. சோ இது மாதிரி வந்து பல சான்றுகள் இலக்கிய ரீதியா நம்ம கொடுக்க முடியும். தொல்லியல் ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொல்லியல் ரீதியான ஒரு இதை 2 இதாக தான் பார்க்கணும். ஒன்னு இலக்கியம், ஒன்னு தொல்லியல். தொல்லியல் ரீதியா பார்த்தோம்னா 16ஆம் நூற்றாண்டு கோயில் ஏகாம்பரேஸ்வர் கோயில் மயிலாப்பூர்ல இருக்கு. அங்க வந்து திருவள்ளுவரோட சிலை இருக்கு, அவங்க மனைவி வாசுகி சிலை இருக்கு. ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல அங்கே ஒரு சிவலிங்கமும் இருக்கு. இலுப்ப மரத்திற்கு கீழே தான் அவர் பிறந்த இடம்னு சொல்லி அந்த இலுப்ப மரம் கீழே வந்து கல்வெட்டுகள் இருக்கு, திருவள்ளுவரோட சிலை இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் தொல்லியல் ரீதியா. அதே மாதிரி அந்த திருவள்ளுவர் சிலை 16ஆம் நூற்றாண்டு, அதை கார்பன் டேட் எடுத்தா தெரிஞ்சு போயிடும். கையில வந்து ஓலைச்சுவடி வச்சிருக்காரு, நெத்தியில வந்து சிவலிங்கமே இருக்கு, நெஞ்சு பட்டையில ஓம் நமச்சிவாயன்னு எழுதியிருக்கு. ஸோ இதுக்கு மேல தொல்லியல் ரீதியா என்ன சான்று கொடுக்குறோன்னு தெரியல. இல்லை இப்போ நீங்கள் சொன்னது இதெல்லாம் சரிங்கய்யா.
ஆனால் இப்போ நானுமே கிட்டத்தட்ட 2000க்கு அப்புறம் பிறந்து படித்த புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் சிறு வயசில் இருக்கும்போது பார்த்த திருவள்ளுவர் வேற. நான் கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் வகுப்பு அந்த டைமில் பார்த்த திருவள்ளுவருங்கிறது வேறையா இருக்குது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. அந்த உருவ தோற்றத்திலேயே பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. அதெல்லாம் எதுக்காக இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த நமச்சிவாயன் இருந்தது, தலையில் வந்து இந்த சிவலிங்கம், அதாவது இந்த குடுமிமா இருந்தது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுதான் நான் சொல்றேன்ல. இப்ப வந்து என்னன்னா, இப்ப நம்ம வந்து என்னன்னா, முதல்ல வந்து இந்து தர்மம் இருக்குது. நல்லா எல்லா இடமும் மக்கள் ஆன்மீக ரீதியா இருக்காங்க. ஒரு சைடு வந்து என்னன்னா, நாத்திகர்கள், கடவுள் மறுப்பு பேசுறவர்கள் அதிகமாகுறாங்க. இன்னொரு சைடு கிறிஸ்தவ மதம் உள்ள வருது, அரேபிய மதம் உள்ள வருது. அப்படிப்பட்ட இதுல நாத்திகர்கள்ட்ட ஆட்சி போகுது. நாத்திகர்கள்ட்ட ஆட்சி போனா என்ன பண்ணுவான்? ஆட்டைய போடுவான். எப்படி ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்கிறோமோ, அது மாரி இன்னொருத்தங்களோட வரலாறு ஆக்கிரமிக்கிறது. இப்ப திருவள்ளுவர் வந்து தமிழர்னு சொல்றதுல பெருமைப்படுறான். ஆனா திருவள்ளுவர் இந்துன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்து எழுச்சிப்படும். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு இந்து மதத்துல ஒரே ஒரு ஃப்ராடு சாமியார் இருக்கிறான், நித்யானந்தான்னு இருந்தார். எல்லா இடத்துலயும் போட்டு அவனை வச்சே டேமேஜ் பண்றது, இழிவுபடுத்துறது. ஆனா கிறிஸ்தவ மதத்துல இந்த வருடம் மட்டும் போதகர்கள் 300 ரேப் பண்ணியிருக்கான். எங்கேயாவது ஃபிளாஷ் பண்றானா? சன் டிவில ஏதாவது வருதா? வராது. ஏன்னா நம்ம இதுல எங்கேயாவது தோண்டி கண்டுபிடிச்சு அதை கேவலப்படுத்தும். நான் அதுக்கான நித்யானந்தர் சப்போர்ட் பண்ணல, தப்பு பண்ணவன் தான், ஓகே. ஆனா மத்த இதுல இது பண்றப்ப அது அந்த அளவு ஃபிளாஷ் பண்ண மாட்டாங்க. இந்து மதத்தை மட்டும் அதிகமா ஃபிளாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க நாத்திகர்கள். திருவள்ளுவர் வந்து ஏங்க அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றே ஒழுகு பகவான்னு பாடியிருக்காரு. கடவுள் வாழ்த்து 10 குறள் இருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதான் இருக்கு. இந்திரன் வழிபாடை பத்தி அதிகமா சொல்லியிருக்காரு. அவரை வந்து இந்துன்னு சொல்லிட்டா இந்து மதம் எழுச்சி ஆயிடும். இப்ப எப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு போதகர் இருக்காரு, ஒரு போதகர் ஒரு புக்கு கொடுத்தாரு, அதை வச்சு அந்த மதத்தை பரப்புறாங்க. அரேபியருக்கு ஒரு போதகர். இப்படி இந்து தர்மத்துக்கான போதகர், நம்ம தமிழ்நாட்டுக்கான போதகர் தான் திருவள்ளுவர். இந்து தர்மத்துக்கான சைவ சிவ வழிபாட்டுக்கான போதகர். அப்ப இந்த புத்தகத்தையும் போதகரையும் ஒண்ணு அழிக்கணும், இல்லைன்னா வரலாற்றை மாத்தணும். இந்த புத்தகமே வந்து நாத்திகர்களோட புத்தகம் இல்ல கிறிஸ்தவர்களோட புத்தகம் மாத்தினா இங்க அவங்களோட மதம் அவங்களோட கொள்கை பரப்பப்படும். அப்ப அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது எளிது. இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஐயா. சரிங்க சார். அதே மாதிரி இங்கே தமிழகத்தில் அரசியல் பண்ணவங்க சரி, மிகப்பெரிய நாத்திகம் பேசி பிரச்சாரம் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்னு கட்டமைக்கப்படக்கூடியவர் திருக்குள்ளூரை தங்கத்திட்டில் வச்ச மலம், அதாவது தமிழுங்கிறது ரொம்ப பழமையானது, சிறந்தது அப்படின்னு சொல்லி தமிழில் இருக்கக்கூடிய ஒரு மலம் தான் வந்து திருக்குறள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஈவே ராமசாமி தமிழ் மொழி காட்டுமிராட்டி மொழின்னு அவரு, சரியா? அவருக்கு என்னன்னா தெலுங்க வளர்க்கணும். ஈவே ராமசாமி நாயக்கர் தெலுங்க வளர்க்கணும். அதே மாதிரி வந்து தமிழுக்கு பெருமையா இருக்கிறது, இந்து தர்மத்துக்கு பெருமையா இருக்கிறத அழிக்கணும். அப்படி கோட்பாடு உள்ளவர் தான் இந்த மாதிரி திருக்குறள். ஏன்னா ஆரிய மொழி அது. ஏன்னா அதுல சமஸ்கிருதம். இப்ப திருக்குறள்ல இருந்து நீங்க சமஸ்கிருதத்தை நீக்கினீங்கன்னா படிக்கவே முடியாது. அதுல அவ்வளவு சமஸ்கிருதம் கலந்துருக்கு. சோ அவர் டோட்டலா எதிர்த்தாரு திருக்குறளை. ஏன்னா அதுல கடவுள் வாழ்த்தே பாடியிருக்கு. இவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க ஈவே ராமசாமி நாயக்கர். ஆனா இதுல வந்து கடவுள் வாழ்த்தே இருக்கு. கடவுள் வாழ்த்து இதுக்கு மேல என்ன படணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். சோ அவர் சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, அவர் இந்து மதத்தை எழுத்தாரு டோட்டலாவே பிடிக்காது அவருக்கு. அதனால இந்த இந்து தர்மத்துக்கு ஆதரவா இருக்க திருக்குறளை அழிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. அதுதான். சரிங்க சார். அதே மாதிரி சார் இப்ப திருக்குறள் பத்தி சிலப்பதிகாரத்திலேயோ சீவக சிந்தாமணியோ இது மாதிரி மற்ற இலக்கியங்களை வேற எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அதான் நான் சொல்றேன்ல. இப்ப நம்ம இலக்கியங்கள்ல என்ன இருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு வந்து ஆதாரம் கேட்பாங்க. நான் அதான் சொல்றேன்ல, இந்த மத்ததெல்லாம் லிங்க் பண்றதை விட்டுருங்க. திருக்குறளை திருவள்ளுவரை மட்டும் பாக்குறப்ப அதுல வந்து இந்து தர்மத்துக்கான சான்றுகள் இருக்கான்னா இருக்கு. அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, தொல்லியல் ரீதியா ஆதாரம் இருக்கான்னா இருக்கு, கொடுத்துட்டேன். இது வேற இதுல இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சி நான் பண்ணல. ஆனா இந்த இதுல வந்து இந்து தர்மத்துக்கான அவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு. சரி, ஒரே நிமிஷம். இன்னைக்கு நீங்க இந்து இல்லைன்னு சொல்றாங்கல்ல, இந்து அறநிலைத்துறை எதுக்கு திருவள்ளுவர் கோயில இன்னும் வச்சிருக்கு? கலைஞர் 1973 கலைஞர் பீரியட்ல திருப்பணி நடந்திருக்கு. அதுக்கான அந்த இது கல்வெட்டு மாதிரி வைப்பாங்களா, அதுவும் வச்சிருக்காங்க. அதாவது நீங்க சொல்றது வந்து இந்த மயிலாப்பூர்ல இருக்க கோவில் அதானே சொல்றீங்க? மயிலாப்பூர்ல இருக்க திருவள்ளுவர் கோயில் இந்து அறநிலையத்துறையில டேக் ஆயிருக்கு. எதுக்கு வந்து இப்ப நீங்க இந்து இல்லைன்னே வச்சுக்கிறோம், திருவள்ளுவர் இந்து இல்ல. இன்னைக்கு இந்து அறநிலையத்துறையில இந்து கோயில் தானே வச்சிருக்கீங்க, மசூதி வச்சிருக்கீங்களா, சர்ச் வச்சிருக்கீங்களா? அப்ப இந்து அறநிலையத்துறையில இந்து கோயில டேக் பண்ணிருக்கீங்க. திருவள்ளுவருக்கு சில ஆவணங்கள் எல்லாம் டேக் ஆயிருக்கு. அதுல வர்ற நன்கொடை எல்லாம் இந்து அறநிலையத்துறைக்கு போகுது. அதே மாதிரி திருவள்ளுவர் விழா நடக்குது வருடத்துக்கு ஒரு, அதுல வர்ற நன்கொடைகள் எல்லாம் வந்து இந்து அறநிலையத்துறை போகுது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல,
இந்து அறநிலையத்துறை திருவள்ளுவர் இந்து இல்லைன்னா ஏன் இந்து அறநிலையத்துறையில வச்சிருக்கீங்கிறது தான் என்னோட கேள்வி. அதே மாதிரி சார் கிறிஸ்டியன்களும் சரி இல்லை முஸ்லீம்களும் சரி திருவள்ளுவரை தனதாக்கிறதுக்காக பல இடத்துல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் எதுவும் அதாவது அந்த முயற்சி பண்ணதில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது எது கிடைச்சது எது இருக்கா? அதுதான் வந்து என்னன்னா, அரேபியர் இதுக்குள்ள வரவே இல்லை. அரேபியர் ஏன் வரலைன்னா இதுல வந்து புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரமே இருக்கு. ஏன் வந்து நான்வெஜ் ஆமா சாப்பிடக்கூடாது ஆமா அப்படின்னு ஆமா ஆமா. சொல்லிட்டு அவங்க இதுக்குள்ள வரவே முடியாது. அவங்க இது இதுக்கு அவங்களுக்கும் டச்சே ஆகாது. கிறிஸ்தவர்கள் அவங்களோட கிறிஸ்துமஸ் விழாக்குள்ள டர்க்கி பீஃப் எல்லாமே சாப்பிடுவாங்க. சரியா? ஸோ வந்து இன்னொன்னு இது ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம திருக்குறள்ல வந்து கல்லுண்ணாமை அதிகாரம் இருக்கு. அவங்க ஒயின் சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து சர்ச்சில் ஒயின் கொடுப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த திருக்குறளுக்கும் கொஞ்சம் கூட ஒட்டாது. அப்ப வந்து ஏன் அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். அவங்க ஏன் டேக் ஓவர் பண்ற ஆட்டை போட பாக்குறாங்க அப்படின்னா, அவங்க மதத்தை இன்னும் சீக்கிரம் பரப்புறதுக்கு மதமாற்றம் பண்ணி இந்தியாவை கிறிஸ்தவ நாடா மாத்தணும்னா அவங்க வந்து கைப்பாவை ஆயிரும். அமெரிக்கா, இட்டாலி எப்படி இட்டாலியில இருந்து சில பேர் இங்க ஆட்சியை பிடிக்க வர முயற்சி பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு இதுக்கு தான் இங்க வந்து இத மதம் பரப்புறக்காண்டு முயற்சி தான். மதம் இத புக்கை எடுத்துட்டா மதம் பரப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். இப்ப இந்து மதத்தை இவங்க கேவலப்படுத்தணும் நாத்திகர்கள். அப்பதான் அவங்க பிசினஸ் பண்ண முடியும். அவங்க அரசியலே வந்து நம்மளை கேவலப்படுத்தி தான் பண்ண முடியும். சமூக நீதி இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி இருக்கு இந்து மதத்தை கேவலம் அப்படின்னு. இவர் திருவள்ளுவர் வந்து சமூக நீதி பத்தி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாம் பாடியிருக்காரு. அப்ப இது சமூக நீதிக்கான இதுங்கிறனால இவரை விட்டுட்டோம்னா வந்து நம்ம மதத்தை கேவலப்படுத்த முடியாது. இன்னொரு விஷயம் இந்து மதம் பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிருங்கிறக்காண்டி தொடர்ந்து நாத்திகவாதிகளான திராவிட மாடல் முயற்சி பண்ணுது. இங்க இந்து மதம் பெருமை அடைஞ்சிரும். இவர் திருவள்ளுவரோட உண்மை வரலாறு தெரிஞ்சா இந்து மதம் பெருமை அடைஞ்சிருங்கிறக்காண்டியும் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதே கான்செப்ட் வள்ளலாருக்கும் பண்றாங்க. வள்ளலாரையும் நாத்தியரா பண்றாங்க. நாத்தியராக்கணும், அவருக்கு விபூதி கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க பெண் அவங்களோட வாரிசு பேத்தியே வள்ளலார் வந்து முருகனை பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ஒளியிலே மொழிய முருகனை பார்த்தேன். அதே மாதிரி அவரோட புக்கு திருவருட்பால சிவனை போற்றி பாடியிருக்காரு. அந்த 12 திருமுறையில அது ஒரு திருமுறையா இருக்கு. 6ஆம் திருமுறையா திருவருட்பா இருக்கு. இவ்வளவு இது இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் எப்படி வள்ளலார் நாத்தியவாதி ஆகணும். அவர் வந்து ரெயின்போ பாடி. அவர் ஒரு ஒளியிலே ஐக்கியம் ஆயிட்டாரு. ஸோ வந்து ஒளியிலே மெர்ஜ் ஆயிட்டாரு. இது மாதிரி ஒளியில மெர்ஜ் ஆனது 2 பேர் தான் தமிழ்நாட்டுல. ஒன்னு வள்ளலாறு, இன்னொன்னு பூலித்தேவன். அவர் வந்து சங்கரன் கோயில்ல ஒளியில மெர்ஜ் பாடி கிடைக்கல. ஸோ ஒளியில வந்து ஒரு போர் வீரர் ஒருத்தர் மெர்ஜா இருக்காரு. ஒரு ஆன்மீகவாதி வள்ளலார் மெர்ஜா இருக்காரு. இதுல நீங்க இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வள்ளலாரையும் டேக் ஓவர் பண்ண பாக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய வள்ளலாரோட பேத்தியே இன்டர்வியூ பண்ணதுல நாத்திகர்கள் இந்த மாதிரி பண்றாங்க. கடவுள் மறுப்பாளர்கள் வள்ளலாரை வந்து ஆட்டை போட பாக்குறாங்க. ஏன்னா வள்ளலாறு பயங்கர சமூக நீதி பேசியிருக்காரு. ஜாதிகள் இல்லைன்னு பேசியிருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா ஜாதி இந்த இதெல்லாம் மனுஷங்க மூலமா தான் வந்திருக்கு. தர்மத்து மூலம் வரல. இந்து தர்மம் மூலம் எதுவுமே வரல. மனுஷங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கவுங்க பண்ண வேலைகளை வச்சு இது நீ இந்த வேலை அந்த வேலை அப்படின்னு. இன்னைக்கும் வந்து ராணுவ வீரர்னா மிலிட்ரி, டாக்டர்ஸ்னா பிசிஷியன், டாக்டர்ஸ் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி அன்னைக்கு தொழிலை வச்சு பிரிச்சாங்க. வேற அவங்களும் ஒன்றும் தவறா எதுவும் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து வள்ளலாரும் உடைக்கிறார். இந்து தர்மத்தோட புகழை மேலோங்க செய்யறதுனால அவரையும் டேக் ஓவர் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்குது வள்ளலார். அவர் நீங்க நாத்திகர்னு சொன்னா அப்புறம் அப்படி ஒளியில மெர்ஜ் ஆகுறாருன்னா அப்ப கடவுள் இல்லாம எப்படி வந்து பாடி கிடைக்கல. நீங்க வள்ளலாறு வந்து நாத்திகவாதிங்கிறீங்கல்ல, அவர் பாடியே இல்லையே, அவர் ஒளியோட மெர்ஜ் ஆயிட்டாரே, ஒரு ரூமுக்குள்ள போய் சாத்திக்கிட்டாரு, ஆளக்கான அவ்வளவுதான். சோ இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மதம் மாறுறவங்க அவர் வந்து ஒளியிலே ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாரு எல்லாருக்கும். ஒளி பின்னாடி கண்ணாடி வச்சு மெடிடேட் பண்ணு. இங்க ஒளி இருக்கணும், பின்னாடி மேக்னெட் இருக்கணும், மேக்னெட் மிரர் இருக்கணும். ஸோ அதை கண்ணை பார்க்க என்னன்னா இன்னைக்கு மதம் மாற்றமாகி சின்ன சின்ன குழந்தைகளுக்குலாம் கெட்ட கனவு வருது. என்னோட ரிசர்ச்ல நிறைய பேரை பார்த்துட்டேன். அந்த கெட்ட கனவு பிரச்சனையை தீர்க்கிறது என்னன்னா நல்ல இருட்டுல விளக்க பொருதி பின்னாடி மிரர் வச்சு நம்ம ஃபேஸே பார்க்கணும், ஒளியையும் பார்க்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தா அந்த கனவு பிரச்சனை போயிருது. 3வது கண் நம்ம மனுஷங்களோட 6ஆம் அறிவு திறக்கப்படுது. 3வது கண் திறக்கப்படுது. பல விஷயங்கள் வள்ளலார் சொல்லியிருக்காரு. அவர் ரெயின்போ பாடின்னு சொல்லுவாங்க அந்த மெர்ஜான. அதுல இன்னும் வெளியில நிறைய பேருக்கு ரீச் ஆகல. பல பேருக்கு வந்து அந்த 3வது கண் திறக்கணும்னு ஆசை இருக்கு. இன்னும் அடுத்த கட்ட அறிவு வர்றதுக்கெல்லாம் அந்த இது உபயோகமா இருக்கும். அதை பத்தி நம்ம இன்னொன்று இதுல ரொம்ப டீட்டெயிலா போடுவோம். இதுதான் டோட்டலா இது. ஸோ இன்னைக்கு திருவள்ளுவர் வந்து ஹிந்து தான், 100% ஹிந்து தான், இலக்கிய ரீதியாகவும் ஹிந்து தான், தொல்லியல் ரீதியா ஆர்கியாலஜி ரீதியாகவும் ஹிந்து தான்.
நான் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணிட்டேன். இது மாதிரி கிறிஸ்தவ மதத்துல இருந்து டேக் ஓவர் பண்ண பாக்குறாங்க. திருவள்ளுவர் வந்து ஹிந்து, அதுக்கான எல்லா சான்று இருக்கு. நான் மட்டும் பண்ணல, சக்தி விகடனும் அதே இது ரிசர்ச் பண்ணி நான் சொன்னதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்கு முன்னாடியே டீட்டெயிலா பயங்கர டீட்டெயிலா பண்றவங்க. அவங்கள பார்த்து தான் நான் தொல்லியல் ரீதியா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. இது ஏன் பண்றாங்கன்னா, திருவள்ளுவர் திருக்குறளை நம்ம விட்டுட்டோம்னா வேற மதங்கள் ஈஸியா பரவிடும். கிறிஸ்தவ மதம் போதகர் ரெடியா இருக்கான் இந்து மதத்தை சாத்தான்னு சொல்லிட்டு, அப்ப அவன் வந்து பரப்பிடுவான். இல்லைன்னா நாத்தியவாதிகள் கடவுள் மறுப்புலையும் கூட்டம் சேரும். அப்பதான் அவங்க அரசியல் பண்ண முடியும். கிறிஸ்தவ மதம் என்னன்னா மதம் மாற்றினாதான் அவன் நாட்டை பிடிக்க முடியும். நாத்தியவாதிகள் என்னன்னா ஆட்சியை பிடிக்க முடியும். இந்த மாதிரி சூழல்லாம் நம்ம இருக்கோம். சோ திருவள்ளுவர் புகழ் ஓங்க வேண்டும். உண்மை வரலாறு மக்களுக்கு சென்றடைய வேண்டும். திருவள்ளுவர் ஒரு சைவ புலவர், சிவ பக்தர், சிவனடியார். அவருக்கான அனைத்து விதமான போட்டோக்களும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். இது இது டோட்டலா இதுதான் ஹோல் திங். அவ்வளவுதான். இதுக்கான முழு விஷயங்களையும் நான் சொல்லிட்டேன். பல தகவல் ஆதாரப்பூர்வமும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, இலக்கிய ரீதியாகவும் சரி, பல தகவல் நம்ம நேயரோட பயந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். ஆதரவுக்கு நன்றி.